இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் யாருக்கு எதுக்கு பயப்படணும், எந்த தடைகளை வந்தாலும் எதிர்த்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இந்த கருத்து தான் இன்னைக்கு வந்து பேசும் பொருளாக இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்திய திணிச்சிடணும். டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு கூட்டணி அமையும். கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா கட்சியினரும் பார்த்து அச்சப்படக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு தாவேகா தமிழக வெற்றி கழகம் இருக்கு. விஜய் இருக்கிறார். அந்த வகையில் எந்த நிகழ்ச்சினாலும் இல்லை எந்த மீடியானாலும் தாவேகா பற்றிய கொஷின்ஸு கேட்காம இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழகத்தின் அரசியல் மையமாக தமிழக வெற்றி கழகமும் விஜயும் திகழ்ந்து வருகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி எப்படியாக அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியாக இருக்கும். என்டிஏ கூட்டணி, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அமையும். விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து ஒரு கட்சியை கூட்டணியை வந்து அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதில் புதிய கூட்டணி அமையும் தமிழக வெற்றி கழகத்திற்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் டிடிவி தினகரனும் இணைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புனுச்சு. அதே போல் வந்து பலர் நம்ம விமர்சித்து வந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிவிகே பிஜேபி அதிமுக அப்படிங்கிற ஒரு மூன்று கூட்டணியாக அமையும் அப்படிங்கிற கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இப்படி பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. 2026 தான் தெரியும் நமக்கு விஜய் தனித்து போட்டியிடுகிறாரா அது கூட்டணியுடன், அதாவது பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட கூட்டணியில் போட்டியிடுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கரூர் சம்பவம், அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்து வந்துட்டே இருந்தது. அந்த வகையில் அவர் காணொலி வாயிலாக கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்களை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தெரியும். அதன் பிறகு அவங்களுக்கு இப்போ கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தொகையாக 20 லட்சம் வழங்குறதா வந்து 41 குடும்பங்களுக்கு அறிவிச்சிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவிப்பும் கூடவே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வருடம் நம்ம தீபாவளியை கொண்டாட வேண்டாம். இது ஒரு புதுமையான அரசியலாக தான் இருக்குது. இது எப்படி வந்து தாவேகாவுக்கு வந்து ஒரு நல்ல பாதையை அமையும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சில மாதங்களாக ரொம்ப அமைதியாக இருந்திருந்தார். அந்த வகையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக செயல்பட்டுருக்காரு. பல இடங்கள்ல அவர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்னைக்கு திமுகவினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அப்படின்னா மத்திய அரசு பாஜக அரசை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்திய திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து ரொம்ப முயற்சிக்குது. ஆனால் நம்ம வந்து தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கொள்கைப்படி பேசிகிட்டு இருந்தார். அதனை விமர்சித்து பேசிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கு இதே வேலை தான். அதாவது இவங்க ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிட்டாங்க அல்லது இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா, ஏதாவது ஒரு வழக்கை மூடி மறைக்கணும்னா அதுக்கு பிஜேபியை வந்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சு பிஜேபியை தாக்குறது. இப்போது இவங்க உண்மையாக இந்திய எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இவங்க நடத்துகிற பள்ளிகளில் பார்க்கும்போது 3 மொழி கொள்கையெல்லாம் பண்ணுறாங்க தானே. அப்போது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் மாற்றாந்தாய் மனப்பான்மையில் அவங்க நடத்துகிறாங்களா? அவங்க நடத்துகிற பள்ளிகளில் இந்தி சமஸ்கிருதம் எல்லா மொழிகளும் வச்சுறாங்க. அப்போ அரசு பள்ளிகளில் அந்த மொழிகளில் நாங்கள் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கும்போது அதை வந்து அரசு பள்ளி மாணவர்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய கல்வியில் வந்து இவங்க விளையாடுறாங்களோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தாவேகா தலைவர் விஜய் அவருடைய தந்தை வந்து அவங்க கட்சி ஆரம்பிச்சிலேருந்து அதிகமாக எங்கேயும்
அந்த கட்சியை பற்றியோ அல்லது விஜய் பற்றியோ அதிகம் பேசலைங்கிற விஷயம் இருந்தது. அந்த வகையில் அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இப்படி அனைத்து அரசியல் தலைவர்களுடைய நான் பயணிச்சு வந்திருக்கேன். ஸோ அதனால் இதுக்கே நான் கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாலாம் நான் பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். என்னுடைய செயல்பாடுகள் இருந்தது. ஸோ அந்த வகையில் நான் கடந்த ஒரு 2 வருடம் முன்பாக எந்த கட்சியிலுமே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ நான் தாவேக்கால இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம ஏன் பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி புஷி ஆனந்துக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு இருந்துச்சு. என்னுடைய மகனை தவறாக இயக்குறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி அவங்க கூட இருக்கிறதா கிரிமினல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய விமர்சனம் செஞ்சார். இந்த வகையில் தாவேக்காவையும் தாவேக்கா விஜய் அவர்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக அவர் பேசியிருக்கிறதுங்கிறது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில் யாருக்கு எதுக்கு பயப்படணும், ஸோ எந்த தடைகளை வந்தாலும் எதிர்த்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இந்த கருத்து தான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. எப்போவுமே இவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டாக தானே இருப்பார், இவர் ஏன் இப்போ திடீர்னு இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து, அதாவது மகனுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து பேசும் பொருளாக இருக்குது. இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலர் கண்ணாடி வாய்ஸ் இருந்தீர்கள். நன்றி. கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். Subscribe to Color Kannadi Media.